தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கரூர் லோக்சபா தொகுதியில் அதிமுக 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. 1989, 1998, 2009, 2014 தேர்தலில் தம்பிதுரையும், 1991 டாக்டர் என் முருகேசன், 1999 முன்னாள் அமைச்சர் சின்னசாமியும் வெற்றி பெற்றனர். வரும் தேர்தலில் போட்டியிட வலிமையான வேட்பாளர் கிடைக்காமல் அதிமுக திணறி வருகிறது. தம்பிதுரை ராஜ்யசபா எம்பியாக இருப்பதால் அவர் போட்டியிட வாய்ப்பு இல்லை. முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, வேடச்சந்தூர் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம், கரூர் மேற்கு ஒன்றிய செயலர் கமலக்கண்ணன் உட்பட சிலர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். சின்னசாமி வலுவான வேட்பாளர் என்றாலும் கூட அவரது பொருளாதார நிலை காரணமாக மீண்டும் சீட் வழங்க அதிமுக தலைமை தயக்கம் காட்டுகிறது. வலுவான கூட்டணி இல்லாததால் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் போட்டியிட விரும்பவில்லை என கூறி பின்வாங்கிவிட்டாராம். கரூர் தாண்டி புறநகர் மற்றும் கிராமங்களில் போதுமான அளவு அறிமுகம் இல்லாதவர் என்பதால் கமலக்கண்ணனை போட்டியிட வைக்க தலைமை அச்சப்படுகிறது. 2018 செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்த பின் தொடர்ந்து அக்கட்சி வெற்றி பெறுகிறது. எனவே முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியை உருவாக்க முடியும். ஆனால் அவரோ மாநில அரசியலை விட்டு மத்திய அரசியலுக்கு செல்ல மறுத்துவிட்டார். இருந்தாலும் நீங்கள் தான் நிற்க வேண்டும் என சொல்லி கட்சி தலைமை அவருக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறதா? அப்படி இருந்தும் அவர் தொடர்ந்து மறுத்து வருவதால் வேறு வலுவான வேட்பாளர் கிடைக்காமல் தலைமை சிக்கி திணறி வருவதாகவும் அவர்கள் கூறினர். கரூர் எம்பி தொகுதியில் தான் போட்டியிடப் போகிறேன் என்பது சரியான தகவல் அல்ல என எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். தனது விருப்பம் எல்லாம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதுதான். கூட்டணி முடிவான பிறகுதான் வேட்பாளர் தேர்வு நடக்கும். தலைமை யாரை அறிவிக்கிறதோ அவர் வேட்பாளராக இருப்பார். மற்றபடி கட்சி யாரையும் நிர்பந்தப்படுத்தி வேட்பாளராகாது என்றும் கூறினார்.